ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து வருமானம் சிக்கனம் செலவு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னுடைய மாத வருமானம் வந்து 15,000 ரூபா. இதை வந்து நான் வந்து எப்படி சேமிக்கிறேன், எப்படி செலவு செய்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து எப்போயுமே ஃபாலோ பண்ணுவேன். நான் காய்கறி கடைக்கு போனாலோ, இல்லை பலசரக்கு ஜாமான் கடைக்கு போனாலோ, இல்லை ஜவுளி கடைக்கு போனாலோ, எங்கே போனாலுமே என்ன செய்வேன்னா, நான் கையில் தான் பணம் வச்சுருப்பேன். நான் எப்போயுமே வந்து ஜிபே பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஜிபே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பணம் போகிற கஷ்டம் வந்து தெரியாது. நம்ம அதே இது வந்து கையில் எடுத்து வச்சு கையிலேருந்து அந்த பணத்தை கொடுக்கும்போது அதோட கஷ்டம் கண்டிப்பாக தெரியும். அப்போனா தான் நம்மளோட வருமானம் என்னது, நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளே தெரிஞ்சுக்கிடுவோம். அதே மாதிரி நான் காய்கறி வந்து டெய்லி வாங்க போக மாட்டேன். நான் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து காய்கறி வாங்க போவேன். எங்கள் ஊரில் வந்து வியாழக்கிழமை சந்தை நடக்கும். நான் சந்தைக்கு போய் ஜாமான் வாங்க போவேன். அப்படி போக முடியாத நேரத்தில் நான் போய் கடையில் போய் வாங்கிக்கிடுவேன். ஆனால் வாரத்துக்கு ஒரு டைம் தான் போவேன். என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நான் எழுதி வச்சுட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வருவேன். அதே மாதிரியா பலசரக்கு ஜாமான் வந்து மந்த்லி ஒரு டைம் தான் போய் வாங்குவேன். எனக்கு என்னென்ன பொருள் தேவை கிச்சனில் காலியாகும் போதே நான் பேப்பரில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன். அதை போய் மந்த்லி ஒரு டைம் வந்து நான் வாங்கிட்டு வந்துக்கிடுவேன். அதுக்காக சிக்கனமாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்பவும் சிக்கனமாக இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான பொருளை வந்து கண்டிப்பாக வாங்கி நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்னோடய மாத வருமானம் வந்து 15,000 ரூபா. 15,000 ரூபா தான். அதில் வந்து செலவு தொகை, செலவு செய்யப்பட்டது, மீதம் அப்படின்னு நான் பிரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். பாலுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வந்து 50 ரூபா, மாதம் வந்து 1,500 ரூபா. சந்தை வந்து 1,500 ரூபா. வாரத்துக்கு 3 வாரமும் வரும், 4 வாரமும் வரும். அரிசி வந்து 10 கிலோ வந்து 750 ரூபா. பலசரக்கு ஜாமான் வந்து 1000 ரூபா. கடை சாப்பாடு வந்து 500. ஸ்நாக்ஸ் வந்து 1000 ரூபா. மட்டன் வந்து 1000 ரூபா. மீன் வந்து 1000 ரூபா. பெட்ரோல் வந்து 1000 ரூபா. 1000 ரூபாயும் ஆகும், அதுக்கும் கம்மியாகவும் ஆகும். இபி பில் வந்து 500 ரூபா. நான் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் கட்டுவேன். 1000 ரூபா கட்டுவேன். அதனால் மாதத்துக்கு நான் 500 ரூபா சேர்த்துக்கேன். டிவி ரீசார்ஜ் 300 ரூபா. மொபைல் ரீசார்ஜ் 300 ரூபா. அதுவுமே 2 மாதத்துக்கு கட்டுவோம். ஹாஸ்பிட்டல் செலவு வந்து 1000 ரூபா. குடிக்கிற தண்ணி வந்து 500 ரூபா. நான் மொத்த செலவு வந்து 10,850. 15,000 ரூபாவில் வந்து 10,850 ரூபா போக 450 ரூபா மிச்சம் இருக்குது. இதை வந்து நான் எப்படி வந்து சேமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மாதம் ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி ஆகுமே உண்டியலில் வந்து 500 ரூபா போட்டுருவேன். அதே மாதிரி செல்வமகள் திட்டத்துக்கு வந்து 1000 ரூபா, நகை சீட்டு வந்து 1000 ரூபா. ஃபஸ்ட்டு நான் வந்து சேமிப்பில் தான் போடுவேன். வந்ததுமே அந்த இதை வந்து சேமிப்பில் தான் போடுவேன். அப்போ வந்து நம்ம வந்து அப்போ சேமிப்பே வந்து எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 2,500 ரூபா ஆயிடுச்சு. நம்மளுக்கு மீதம் இருக்குது வந்து 4,150 ரூபா. அதுலேருந்து 2,500 ரூபா போக வந்து 1,650 ரூபா இருக்குது. இது வந்து மந்த்லி நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து நான் அப்படியே வச்சு மந்த்லி வந்து அந்த மீதம் பணம் வந்து 1,650 ரூபாயும் கிடைக்கும். இல்லை ஒரு மந்த் வந்து 2,000 ரூபாயும் கிடைக்கும். ஒரு மந்த் வந்து 1,000 ரூபாயும் கிடைக்கும். அப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரே மாதம் வந்து ஒரே மாதிரி செலவுகள் வந்து போகாது. அப்படி தான் கிடைக்கும். அதை நான் வந்து பத்திரமா எடுத்து கையில் வச்சுக்கிடுவேன். எப்பயுமே வந்து கையில் வந்து ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபானாலும் இருக்கணும். அப்படி பணம் இல்லாதப்போ வந்து தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான செலவுகளே வரும். அதனால் நான் வந்து அந்த காசை வந்து பத்திரமா வச்சுக்கிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.